இந்த நாளிலும் நாம் தேவ செய்திக்காக நாம் தெரிந்து கொண்ட தலைப்பானது சிவப்பு குதிரையும் அதன் மேல் ஏறி இருந்தவனும் என்று சொல்லி இந்த நாள் செய்தியிலே நாம் படிக்க இருக்கிறோம். 7 சபைகளை குறித்து நாம் சத்தியத்தை நாம் படித்தோம். 7 சபைகளுக்கு ஆண்டவர் செய்தியை கொடுக்கும்போது கிறிஸ்துவானவர் நிலையங்கி தரித்தவராக ஒரு ஆசாரிய வஸ்திரத்தை உடையவராக 7 சபைகளுக்கு செய்தியை கொடுத்தார். 7 சபைகள் ஆசாரியனை பார்த்து மனம் திரும்ப வேண்டும் என்ற நோக்கத்திற்காக கிறிஸ்து இயேசுவானவர் ஆசாரிய வஸ்திரத்தோட நிலையங்கி தரித்தவராக அந்த செய்தியை கொடுத்ததாக நாம் பார்க்கிறோம். அடுத்தபடியாக வரும் இந்த 7 முத்திரைகள், இந்த 7 முத்திரைகளை ஆண்டவர் வெளிப்படுத்தும் போது எப்படி காட்சியளிக்கிறார் என்று சொல்லி நம்ம கடந்த வாரத்தில் படித்திருந்தோம். எப்படி காட்சியளிக்கிறார்? அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக. சரி, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக. எனவே சபைக்கு ஆண்டவர் கொடுக்கக்கூடிய செய்தி, சபை அடிக்கப்படும் அனுபவங்களை அல்லது உபத்திரவத்தின் அனுபவங்களை கடந்து செல்லும் காலங்களாக இவைகள் இருக்கிறது. எனவே ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தின் ஒவ்வொரு பாடங்களை கொடுக்கும்போது அவர் எங்கே இருக்கிறாரு, எப்படி இருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. 7 குத்து விளக்குகளுக்கு சமீபத்தில் இருந்து ஆண்டவர் கொடுக்கக்கூடிய செய்திகளாக இவை இருக்கிறது. கிறிஸ்து அந்த ஸ்தானத்தை அடைந்தவராக இந்த 7 முத்திரைகளை குறித்து நமக்கு வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். அந்த ஸ்தானம் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும்போது அவரே இந்த முத்திரையை உடைப்பதற்கான அதிகாரம் பெற்றவர், அவரே ஜெயம் கொண்டவராக இருக்கிறார். எனவே நாம் முதல் நாள் பாடத்திலே நாம் படித்திருந்தோம், 7 முத்திரைகளும் உடைக்கப்படுகிற வேளை வரைக்கும் புஸ்தகத்தை திறந்து வாசிக்க முடியாது. ஒவ்வொரு முத்திரைகளாக உடைக்கப்படும் வேளையிலே புஸ்தகத்தினுடைய திறப்பு நமக்கு வெகு சமீபத்தில் இருக்கிறது என்பதை நமக்கு உணர்த்துகிறது. ஒவ்வொரு முத்திரையும் உடைக்கப்படும் வேளையிலே ஒவ்வொரு சம்பவங்களாக நடைபெறுகிறது என்பது நம்ம இந்த முத்திரைகளினுடைய அறிமுகத்தின் மூலமாக நாம் தெரிந்து கொண்டோம். இந்த நாளிலும் 2வது முத்திரையை நாம் படிக்க இருக்கிறோம். இதை தேவன் நமக்கு ஆசீர்வாதம் கொடுப்பதற்காக நாம் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோமாக. எங்களை நேசிக்கும் எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நல்லதொரு நாளில் உம்முடைய சமூகத்தில் எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, 2ஆம் முத்திரை குறித்ததான பாடத்தை நாங்கள் படிக்க இருக்கிறோம். வேதத்தின் அதிசயங்களை காண்பதற்கு ஏதுவாக எங்களுடைய மனக்கண்களை நீர் திறந்தருளும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. வாசிப்போம் வேதத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் 4ஆம் வசனத்தை நாம் வேதத்திலிருந்து நாம் பார்ப்போம். வேதம் சொல்கிறது, அவர் 2ஆம் முத்திரையை உடைத்த போது 2ஆம் ஜீவனானது நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். அப்பொழுது சிவப்பான வேறொரு குதிரை புறப்பட்டது. அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக சமாதானத்தை பூமியிலிருந்து எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஒரு பெரிய பட்டயம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது என்று நாம் வேதத்திலே நாம் வாசிக்கின்றோம். முதலாவது முத்திரையில் நாம் படிக்கும்போது குதிரை என்ன நிறத்தை உடையதாக இருந்தது? என்ன நிறம்? வெண்மையான நிறம். சரி, வெண்மை எதற்கான அர்த்தமாக இருக்கிறது? தூய்மைக்கான அர்த்தம் என்று சொல்லி நம்ம படித்திருந்தோம். சரி, குதிரை எதற்கான அடையாளம்? குதிரை என்றால் என்ன? தேவனுடைய ஜனம், தேவ ஜனத்தை குதிரை என்று சொல்லி நாம் படித்திருந்தோம். எனவே அந்த வெள்ளை நிற குதிரையின் மேல் ஏறி வந்தவர் கையில் என்ன வச்சிருந்தாரு? வில் வைத்திருந்தார். அந்த வில் தேவனுடைய வார்த்தையினால் நாணேற்றப்பட்டதாக தேவ வார்த்தையை சுட்டி காட்டுகிறதாக இருக்கிறது. அம்பு, வில்லில் அம்பு இருந்துச்சுல, அந்த அம்பு எதை குறிக்கிறதுன்னு சொல்லி நம்ம படிச்சிருந்தோம். எதை குறிக்கிறது? மனம் மாற்றத்தை குறிக்கிறதாக நம்ம படித்திருந்தோம். எனவே இந்த வசனங்களிலும் நாம் பார்க்கும்போது ஒரு சில தாற்பயங்கள் நமக்கு இங்கே அமைந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரத்தினுடைய 4ஆம் வசனத்தில் பார்க்கும் போதும் இந்த 2ஆம் முத்திரையிலும் ஒரு சில தாற்பயங்கள் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த இடத்தில் குதிரையினுடைய நிறம்
எப்படி சொல்லப்பட்டிருக்குதுன்னு சொல்லலாம் பார்க்கும்போது சிவப்பு குதிரை என்று சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்குது. இந்த குதிரையின் மேல் ஒருவன் ஏறி இருந்தான், அவன் கையில் ஒரு பட்டயம் இருக்கிறது. சரி, என்ன விதமான நோக்கத்தோடு வருகிறான் என்று சொல்லலாம் பார்க்கும்போது சமாதானத்தை எடுத்து போடும் அதிகாரம் உடையவனாகவும் கொல்லும்படி அதிகாரம் உடையவனாகவும் அவன் அங்கே கடந்து வருகிறான். எனவே இந்த வசனத்தில் நாம் பார்க்கும்போது 5 தாற்பயங்கள் நமக்கு அடங்கி இருக்கிறது. இந்த மேல் ஏறி இருப்பவனை குறித்து சில தவறான உபதேசங்கள் நமக்கு வந்து கொண்டிருக்கிறது. எனவே இன்றைக்கு நாம் ஒவ்வொன்றையும் நாம் படிப்படியாக நாம் பார்க்க இருக்கிறோம். சிவப்பு குதிரை, சிவப்பு நிறம் எதை குறிக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கும்போது பாவத்தின் நிலைமையை குறிக்கிறது. சிவப்பு என்பது பாவத்தை சுட்டி காட்டும் ஒரு நிறமாக இருக்கிறது. ஏசாயாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது வேதம் சொல்லிருக்கிறது, வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் பாவங்கள் எப்படி இருக்கிறது, சிவேரென்று இருந்தாலும் உறைந்த மலையை போல் வெண்மையாகும். எனவே பாவத்தினுடைய நிலை சிவப்பு நிறம், பரிசுத்தத்தினுடைய நிலை வெண்மை நிறம். எனவே இப்ப இந்த சபைக்குள்ள என்ன வந்துருச்சு என்று சொல்லலாம் பார்க்கும்போது பாவம் வந்துவிட்டது, பாவத்தின் நிலையை சபை சந்திக்கிறது. எனவே இந்த சிவப்பு நமக்கு வெளிப்படுத்த விசேஷத்தில் நாம் படிக்கும்போது சிவப்பு வலு சர்ப்பம், த ரெட் டிராகன் என்று சொல்லி நம்ம படிப்போம். அதே போல இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது சிவப்பு குதிரை என்று சொல்லி நாம் படிக்கிறோம். சரி, என்ன நடக்கிறது இந்த சபையினுடைய 2ஆம் நூற்றாண்டு காலத்தில்? இந்த முத்திரை உடைக்கப்படும் 2ஆம் நூற்றாண்டு காலத்தில் என்ன சம்பவிக்கிறது என்று சொல்லலாம் பார்க்கும்போது அப்போஸ்தலர்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக மரணத்தை சந்தித்து வரும் வேளையிலே சபையிலே பாவம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊடுருவுகிறது. அப்போஸ்தலர்கள் பின்பற்றின பரிசுத்த வாழ்வை அடுத்த தலைமுறையில் வரக்கூடிய தேவ ஜனங்கள் செயல்படுத்துவதற்கு தவறுகிறார்கள். காரணம், பாவத்தின் நிலைமையை அவர்கள் சபைக்குள்ளாக அனுமதிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். சரி, எப்படி இது இந்த சிவப்பு நிறம் பாவத்தின் நிலையை குறிக்கிறது? இதை குறித்து நமக்கு இன்னொரு ஆதாரம் இருக்கிறது. ஓகே, SDA பைபிள் கமெண்ட்ரி, அது 7வது வால்யூம், பேஜ் நம்பர் 776 நம்ம படிக்கும்போது நமக்கு சொல்லப்பட்டிருக்குது, வெள்ளை நிறம் விசுவாசத்தின் தூய்மையை குறிக்குமானால் சிவப்பானது கள்ள உபதேசத்தின் அறிமுகத்தில் ஏற்பட்ட விசுவாசத்தின் மரல விழுகையை குறிக்கும். சரியா? வெண்மை நிறம் விசுவாசத்தின் தூய்மையை குறிக்கும் போது சிவப்பு நிறம் அந்த தவறான உபதேசத்தினாலே ஏற்பட்ட மரல விழுகையை சுட்டி காட்டுகிறது. சரி, பாவம் வந்துச்சுன்னு சொல்லி நம்ம படிக்கிறோம்ல, அது என்ன விதமான பாவம் என்று சொல்லலாம் பாரும்போது கள்ள போதனைகள், சாதாரண சத்தியத்தை அவர்கள் ஏற்பதற்கு அவர்கள் மனதை இல்லாமல் தன்னுடைய உலகளாவிய போக்குக்கிணங்க அவர்கள் சத்தியத்தை வணைந்து கொண்டு தவறான சத்தியத்தை கடைபிடிப்பவர்களாக அவர்கள் மாறினதுனாலே பாவம் சபைக்குள்ளாக வர தொடங்குகிறது. 1ஆம் நூற்றாண்டு காலத்தில், 1வது முத்திரையின் காலத்தில் அவங்களுக்கு பாவம்னு தெரிஞ்சுச்சுன்னா அந்த பாவத்தை அவங்க செய்ய மாட்டாங்க. இது தவறு, இது பாவம் தெரிஞ்சுன்னா அவங்க அதை செய்ய மாட்டாங்க. ஆனால் 2ஆம் முத்திரையின் காலத்தில் they cherished in committing sin, பாவத்தை செய்வதற்கு மகிழ்ச்சியாக அவங்க செய்வாங்க. உள்ளத்தில் அந்த பாவத்தை செய்ததினாலே அவர்கள் மகிழ்ந்து இருப்பார்கள். வெளிப்புறத்தில் ஒரு கிறிஸ்தவர்களாக தோற்றம் அளிக்கிறவர்களாக இருப்பாங்க. வெளிப்புறத்தில் பார்க்கும்போது எந்த வித்தியாசமும் தெரியாது. ஆனால் இருதயத்துக்குள்ள பாவத்தை துணிந்து செய்ததற்காக மகிழ்ச்சி அடைகிறவர்களாக இருப்பார்கள். எனவே 1ஆம் நூற்றாண்டு சபை வல்லமையாய் ஊழியம் செய்தது என்று சொல்லி கடந்த வார செய்தியினுடைய கடைசியிலே நம்ம படித்திருந்தோம். வல்லமையாய் ஊழியம் செய்த அந்த சபைக்குள்ள சாத்தானுடைய ஒரு சில செயல் துணைகள் மூலமாக அல்லது அவனுடைய சூழ்ச்சிகளின் மூலமாக இந்த இடத்தில் அவன் ஊடுருவி புதிய திட்டங்களை அவன் கொண்டு வருகிறான். 7 திருச்சபைகளில் சொல்லப்படக்கூடிய 2வது திருச்சபையான ஸ்மிர்னா சபை, அந்த சபைக்கு என்ன நேரிட்டது என்று சொல்லி நாம் பார்க்கும்போது உபத்திரவம் நேரிட்டது. அந்த உபத்திரவம் எதனால் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது தவறான போதனைகளுக்கு அவர்கள் இசைந்து போகவில்லை என்று சொன்னால் உபத்திரவம் ஏற்படும்.
அந்த தவறான போதனை பாவம் என்பதற்கான அடையாளமாக இருக்கிறது. எனவே இந்த 7 முத்திரையினுடைய 2வது முத்திரையினுடைய அந்த முதலாவது தாற்பயத்தை நாம் படித்துக் கொள்கிறோம். சிவப்பு நிறம் பாவத்தின் நிலைமையை நமக்கு சுட்டி காட்டுகிறதாக இருக்கிறது. சபைக்குள்ள 2ஆம் நூற்றாண்டினுடைய தொடக்கத்தில் பாவம் உள்ளே வருகிறதாக இருக்கிறது. பாவம் மட்டுமல்ல, கள்ள உபதேசங்கள் அதை கொண்டு வருகிறதாக இருக்கிறது. கள்ள உபதேசம் வர்றதுனால பாவம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊடுருவ தொடங்குகிறது. சரி, 2வதாக நாம் பார்ப்பது அந்த குதிரையின் மேல், சிவப்பு குதிரையின் மேல் ஒருவன் ஏறி இருந்தான் என்று சொல்லி நாம் வேதத்திலே நாம் வாசிக்கின்றோம். சரி, போன முதலாவது முத்திரையில் அந்த வெண்மையான குதிரையின் மேல் ஏறி இருந்தவர் யார் என்று சொல்லி நம்ம படிச்சிருந்தோம். யாரு? இயேசு கிறிஸ்துவானவர். இந்த குதிரையின் மேலே ஏறி இருக்கிறவர் யாரு? யாரு? எனி கெஸ்ஸஸ்? கெஸ்ஸிங்? கிறிஸ்துன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த குதிரை மேலே ஏறி இருக்கிறவன் சமாதானத்தை எடுத்து போடுகிறான், அப்படிதானே? சமாதானத்தை எடுத்து போடுறான், பட்டயத்தினால கொல்லவும் அதிகாரம் பெற்றவனாக இருக்கிறான் என்று சொல்லி நம்ம படிக்கிறோம். அப்ப இது டெஃபினட்டா அது யாரா இருக்க முடியாது? கிறிஸ்துவாக இருக்க முடியாது. சரி, இன்னொரு கூற்று சொல்றாங்க, அப்படி இது கிறிஸ்து என்று இல்லை என்றால் இது ஒரு ஆன்டி கிரைஸ்ட், அந்தி கிறிஸ்து என்று சொல்றாங்க. ஏற்றுக்கொள்ளலாமா? ஏற்றுக்கொள்ள முடியாது. சரி, அப்படின்னா யார் இந்த குதிரையின் மேல் ஏறி இருந்தவன்? சிவப்பு குதிரையின் மேல் ஏறி இருந்த இந்த நபர் யார்? நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம். ரோமரின் நிருபம் 13ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நாம் பார்ப்போம். மேலும் சொல்லியிருக்கிறது, மேலும் அதிகாரிகள் நற்கிரியைகளுக்கல்ல துர்க்கிரியைகளுக்கே பயங்கரமாய் இருக்கிறார்கள். ஆகையால் நீங்கள் அதிகாரத்திற்கு பயப்படாதிருக்க வேண்டுமானால் நன்மை செய், அதனால் உனக்கு புகழ்ச்சி உண்டாகும். உனக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு அவன் ஊழியக்காரனாய் இருக்கிறான். நீ தீமை செய்தால் பயந்திரு. பட்டயத்தை அவன் விருதாவாய் பிடித்திருக்கவில்லை. தீமை செய்கிறவன் மேல் கோபாக்கினை வரப்பண்ணும்படி அவன் நீதியை செலுத்தி வருகிற தேவ ஊழியக்காரனாய் இருக்கிறானே என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சரி, குதிரை மேலே ஏறி இருக்கிறவர் யார்? ஸ்டில் அந்த கொஸ்டின், ஹூ இஸ் திஸ்? இந்த வசனத்தை வாசிக்கும் போது நமக்கு என்ன தெரிகிறது? என்ன தெரிகிறது? சபையை நடத்தும் அதிகாரம் பெற்ற தலைவர்களை குறிக்கிறது. சரியா? இந்த குதிரை சபையை குறிக்கிறது, தேவ ஜனத்தை குறிக்கிறது. தேவ ஜனத்துக்குள்ள பாவம் வந்துருச்சு. இந்த சபையை அதிகாரத்தோடு கொண்டு போறது யாருன்னு சொன்னா பாரும்போது சபையை நடத்தி கொண்டிருக்கிற தலைவர்கள். சரியா? இந்த காலத்துல தான் இந்த தலைவர்களுடைய அனுமதியோடு தான் இந்த சபைக்குள்ள என்ன வருது என்று சொல்லலாம் பார்க்கும்போது பாவம் வருகிறது. ஊழியக்காரர்களுடைய அனுமதியோடு தான் சபைக்குள்ள பாவம் வருகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சரி, இந்த ஏறி இருந்தவர், சரியா, அதிகாரத்தில் இருக்கக்கூடிய இந்த ஊழியக்காரன் கையில் என்ன வச்சிருந்தான்? பட்டயம். பட்டயம் எதை சுட்டி காட்டுகிறது? எதை சுட்டி காட்டுது? சொல்லுங்க பாப்போம். பட்டயம் எதை சுட்டி காட்டுகிறது? தெய்வ வசனம். சரியா? எங்க சொல்லியிருக்குது? ஒரு டெக்ஸ்ட் சொல்லுங்க பாப்போம். எபிரேயர் 4:12 நமக்கு சொல்லியிருக்குது. தேவனுடைய வசனத்தை பட்டயம் என்று சொல்லி நமக்கு சுட்டி காட்டுகிறது அந்த இடத்துல. சரி, இப்ப ஒரு கேள்வி. இந்த குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவன் அந்த பட்டயத்தினாலே கொல்லுகிறான், அப்படிதானே? நம்ம வேதத்தில் அப்படிதானே நம்ம படிக்கிறோம். வேத வசனத்தை வச்சு கொல்ல முடியுமா? கொல்ல முடியுமா? உணர்த்தப்படுறோம். சரி, ஆனால் இங்கே டைரக்டான வேர்ட்ஸாக சொல்லிக்குது, சிம்பாலிக் வேர்ட்ஸ் இல்லை, டைரக்டாகவே கொல்லுகிறான் அப்படின்னு சொல்லியிருக்குது. டைரக்ட் வேர்ட்ஸ். இது சிம்பாலிக் மீனிங் இல்லை, லிட்ரல் மீனிங். கொல்லுகிறான்னா கொல்லுகிறான். அப்ப இந்த பட்டயம் என்பது எதற்கு அடையாளமாக சொல்லப்படுகிறேன்னு சொன்னா பாரும்போது அவன் வைத்திருக்கிற அந்த அதிகாரத்திற்கே அதுவும் அடையாளத்தை உடையதாக இருக்கிறது அந்த பட்டயம். எனவே நற்கிரியைகளை செய்திருந்தாலும் துர்க்கிரியைகளை செய்திருந்தாலும் அந்த அதிகாரத்தில் அமர்ந்திருக்கிறவன், சரியா, நல்லா கவனிச்சுக்கங்க, அந்த அதிகாரத்தில் அமர்ந்திருக்கிறவன் நாம் துன்மார்க்கமாய் நடந்திருந்தாலோ ஒருவேளை பட்டயத்தை அவன் பயன்படுத்துகிறவனாக இருக்கிறான். Who is sending this? Christ himself is sending this. கிறிஸ்துவே இதை அனுமதிக்கிறவராக இருக்கிறார். இப்போ 2வது நூற்றாண்டு காலத்தில் இந்த சிவப்பு குதிரையின் காலத்தில் அதிகாரம் படைத்த ஊழியக்காரர்களே எப்படி இருக்கிறாங்க? கரப்ட் ஆயிட்டாங்க, அப்படிதானே? கரப்ட் ஆயிட்டாங்க.
அவங்க கையில் வச்சிருக்கிற அந்த பட்டயமும் அந்த அதிகாரத்திற்கு தான் அது அடையாளமாக இருக்கிறது. அந்த அதிகாரத்தை வைத்து அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொல்லலாம் பார்க்கும்போது சபையினுடைய சமாதானத்தை கெடுத்து போடுறாங்க. அதே சமயத்தில் சபையில் இருக்கக்கூடிய உண்மையான விசுவாசிகள் என்ன செய்கிறாங்க? கொலையும் செய்கிறாங்க. 2 காரியங்கள் செய்கிறதை பார்க்கணும். பட்டயம் சமாதானத்தை எடுத்து போடுகிறது, அதே சமயத்தில் அது கொலையும் செய்கிறது. இப்போ டெஃபினட்டாக நமக்கு புரியும், இந்த சிவப்பு குதிரை மேலே ஏறி வருகிறது கிறிஸ்து கிடையவே கிடையாது. சரியா? முதலாவது அந்த பார்த்த அந்த வெண் குதிரையில் ஏறி வருகிறது தான் கிறிஸ்து. ஆனால் இந்த இடத்தில் பார்ப்பது டெஃபினட்டாக இது கிறிஸ்து கிடையாது. இதுக்கான எவிடன்ஸ் நம்ம பார்த்துருவோம். எப்படி இன்னும் அது சொல்கிறீங்க கிறிஸ்து கிடையாதுன்னு சொல்லி. மத்தேயு சுவிசேஷத்துக்கு நம்ம கடந்து போவோம். 34ஆம் வசனத்தை நம் வேதத்திலிருந்து நம்ம பார்ப்போம். வேதம் சொல்லுது பாருங்க, பூமியின் மேல் சமாதானத்தை அனுப்ப வந்தேன் என்று எண்ணாதிருங்கள். சமாதானத்தை அல்ல, பட்டயத்தையே அனுப்ப வந்தேன். சிலர் சொல்றாங்க இவர் கிறிஸ்துதான் சொல்லி சொல்றாங்க. அதுக்கு காரணம் இந்த வசனத்தை சுட்டி காட்டுறாங்க. சரியா? அடுத்த வசனம் என்ன சொல்லுது என்று சொல்லி நம்ம பார்ப்போம். எப்படி எனில், மகனுக்கும் தகப்பனுக்கும் மகளுக்கும் தாய்க்கும் மருமகளுக்கும் மாமிக்கும் பிரிவினை உண்டாக்கவே வந்தேன். ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரே என்று சொல்லி நாம் பரிசுத்த வேதத்திலே நாம் பார்க்கிறோம். எனவே இதை சொல்லிதான் அது கிறிஸ்துதான் சொல்லி சொல்றாங்க. இந்த வசனத்தை சொல்லியிருக்கிறார்ல, மத்தேயு சுவிசேஷத்தில் சொல்லியிருக்கிறார்ல, அது கிறிஸ்து தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனால் நல்லா புரிஞ்சுக்கிடணும். அந்த வேர்டிங்ஸ் நான் எழுதிட்டு வந்திருக்கிறேன். இதை நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடாது. காரியம் நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னு சொல்ல வரும்போது, கிறிஸ்து குடும்பத்தில் சமாதானத்தை எடுத்து போட வந்தார். அங்கே படிக்கிறது மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்திலே படிக்கும்போது. ஆனால் வெளிப்படுத்த விசேஷம் 6ஆம் அதிகாரத்திலே படிக்கும்போது இங்கே பூமியில் இருந்து சமாதானத்தை எடுத்து போடுகிறான் 2ஆம் குதிரையில் இருக்கிறவன். சரி, அங்கே ஏன் அவர் சமாதானத்தை எடுத்து போடுறாரு? ஒரு வீட்டுக்குள்ள, சரியா, அப்பா அம்மா பிள்ளைங்கன்னு சொல்லியிருப்பாங்க. பெற்றோர்கள் சத்தியத்தை ஏற்றிருப்பாங்க, பிள்ளைங்க ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பாங்க. அந்த இடத்துல கலகம் வரும், சமாதானம் கெட்டு போகும். சரியா? இந்த நிலையை தான் ஆண்டவர் பிரதிபலிக்கிறாரே தவிர அந்த மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்திற்கும் இந்த வெளிப்படுத்த விசேஷம் 6ஆம் அதிகாரத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. சரி, அடுத்து 2வது காரியம் அந்த இடத்துல பார்ப்போம். குடும்பத்தில் ஒரு சிலர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதால் வரும் சமாதான குலைச்சலை குறித்து தான் மத்தேயு பேசுகிறார். சரி, அங்கே நடக்கக்கூடிய சம்பவம் வேற. ஒரு சிலர் மட்டும் ஏற்றுக்குவாங்க, ஒரு சிலர் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பாங்க. வீட்டுக்குள்ள ஒரு பகை இருக்கும், சமாதானத்தின் குறைவு ஏற்படும். இதை தான் அந்த இடத்துல மத்தேயு பேசுகிறாரே தவிர அந்த இடத்தில் கிறிஸ்துவானவர் இதை விரும்பி செய்கிறார் என்று சொல்லி எந்த விதமான காரியமோ அவர் வெளிப்படுத்துவது இல்லை. 3வதாக நாம் பார்ப்பது வெளிப்படுத்த விசேஷம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் 9ஆம் வசனத்தை நம்ம பார்ப்போம். 9ஆம் வசனத்தை நான் போட்டு வைக்கல, உங்களுடைய பைபிளை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்க. வெளிப்படுத்த விசேஷம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை 8ஆம் வசனம் 9ஆம் வசனத்தை பார்ப்போம். வேதம் சொல்கிறது, ஸ்மிர்னா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், முந்தினவரும் பிந்தினவரும் மரித்திருந்து பிழைத்தோருமானவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாயிருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும் தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதராயிராமல் சாத்தானுடைய கூட்டமாய் இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே இந்த இடத்துல யாரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாருன்னு சொல்லலாம் பார்க்கும்போது, இந்த 2ஆம் நூற்றாண்டில் இப்படி சபை விசுவாச பிள்ளைகள் மேலே பிரிவினையை கொண்டு வருகிறவர்கள், சமாதானத்தை குறைப்பவர்கள், கொல்லுகிறவர்கள், இவர்கள் எல்லாத்தையும் சாத்தானின் கூட்டம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இப்போ 2ஆம் நூற்றாண்டில் தான் இந்த 2வது முத்திரையினுடைய சம்பவம் நடைபெறுகிறது. இந்த இடத்தில் வருகிறதும் சாத்தானே தவிர வேறொருவரும் இல்லை. சபைக்குள்ளாக பாவத்தை அவன் கொண்டு வந்து அந்த சபையினுடைய அதிகாரத்தில் அவன் அமர்ந்து சபையை வழிநடத்துகிறவனாக இருக்கிறான். சரி, சமாதானத்தை எடுத்து போடுவான். சரியா? என்ன படிக்கிறோம்? எப்படி அந்த சமாதானம் எடுத்து போடப்படுகிறது? சமாதான குறைச்சல் ஏற்பட்டதென்றால் என்ன நடக்கும்? வீட்டில் சமாதானம் இல்லை, என்ன நடக்கும்? சண்டை வரும். சரி, வேற 4 பேர் இருக்கிறாங்க, 4 பேர் 4 செல்ஃபோன் எடுத்து 4 பக்கம் உட்காந்துருவாங்க, அப்படி தானே? சரி, வேற பிரிவினை. சரியா? எளிதாக சொல்ல வேண்டும் சொன்னால் பிரிவினை வந்துவிடும்.
எனவே சபை ஒன்றாக இருப்பதை சாத்தானால பார்த்துட்டு நிம்மதியாக இருக்க முடியாது. சபைக்குள்ளாக பிரிவினையை உண்டு பண்ணுகிறதாக சாத்தான் என்ன செய்கிறான் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது கள்ள உபதேசத்தை கொண்டு வருகிறான். இந்த கள்ள உபதேசம் தான் சமாதானம் கெட்டு போவதற்கான காரணங்களாக அமைகிறது. அப்போஸ்தலனாகிய பவுலாரனுடைய கூற்றுகளை நாம் இந்த இடத்துல நாம் படிக்க இருக்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது 29ஆம் வசனம் சொல்கிறது, நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். உங்களில் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்து கொள்ளும்படி என்ன செய்வாங்க? மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். ஆனபடியால் நான் 3 வருஷ காலமாய் இரவும் பகலும் கண்ணீரோடு இடைவிடாமல் அவனுக்கு புத்தி சொல்லி கொண்டு வந்ததை நினைத்து விழித்திருங்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கள்ள உபதேசங்கள், தவறான போதனைகள் இந்த காலகட்டங்கள்லாம் பார்க்கும்போது அக்னாஸ்டிசிசம் இதெல்லாம் ஒன்றாக சபைக்குள்ளாக ஊடுருவ தொடங்கினது. நிக்கோலாயின் மதஸ்தரனுடைய ஒவ்வொரு மதம் சார்ந்த கொள்கையும் சபைக்குள்ளாக ஊடுருவ தொடங்குகிறது. அதே சமயத்தில் ஓய்வு நாளும் சனிக்கிழமை வாரத்தின் 7ஆம் நாள் அல்ல, வாரத்தின் 1ஆம் நாளாக மாற்றப்படுகிறது. எனவே முதல் சபையை குறித்து நாம் பார்க்கும்போது அங்கே அது வல்லமையான வளர்ச்சியை சந்தித்தே இருந்தது. வல்லமையான வளர்ச்சி ஆண்டவருடைய பார்வையிலே சமாதானமாக காணப்பட்டது, பரிசுத்தமாக இருந்துச்சு. முதல் முத்திரை அதை தான் சொல்லுது, வெள்ளை நிறமாக இருந்தது, தூய்மையாக இருந்துச்சு, பரிசுத்தமாக இருந்துச்சு, சமாதானம் இருந்துச்சு. அடுத்து 2வது முத்திரையை நாம் பார்க்கும்போது வெளியில் பார்ப்பதற்கு ஒரு வித்தியாசமும் இல்லை, ஆனால் உள்ளந்திரியங்களில் பார்க்கும்போது பாவத்தை துணிந்து செய்கிறவர்களாக அவர்கள் இருந்தார்கள். சமாதானத்தை எடுத்து போட்டான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அடுத்து நம்ம இந்த வசனத்தில் நம்ம படித்தது போல வெளிப்படுத்தும் விசேஷம் 6ஆம் அதிகாரத்தினுடைய 5ஆம் வசனத்தை நாம் படித்திருந்தோம். அந்த வசனம் அடுத்து என்ன சொல்லியிருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கும்போது ஓகே 4ஆம் வசனத்தை நம்ம படித்திருந்தோம். வேதம் சொல்லுகிறது, பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக, சரியா, கொலை செய்யத்தக்கதாக சமாதானத்தை பூமியிலிருந்து எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது, ஒரு பெரிய பட்டயமும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது என்று சொல்லி நாம் பார்ப்போம். பட்டயத்தால் கொல்லுகிறவனாக இந்த குதிரையில் இருந்தவன் காணப்படுகிறான். சரியா, கிறிஸ்தவர்கள் உபத்திரவத்தினாலே அழிக்கப்பட்டார்கள். ஸ்மிர்னா சபையின் காலத்தில் உபத்திரவம் பெரிதாக இருந்துச்சு. 2ஆம் நூற்றாண்டு காலத்தில் அநேகர் உபத்திரவத்தினாலே மரித்து போனார்கள், அநேகர் இரத்தம் சிந்தினார்கள். சரியா, இந்த குறிப்பாக சொல்ல வேண்டும் சொன்னால் இந்த 2ஆம் நூற்றாண்டு காலத்தில் விசுவாசமானது இரத்த கரை படிந்த விசுவாசமாக மாறினது. த பிளடி இயர்ஸ், இரத்தம் படிந்த வருஷங்களாக, நாட்களாக இவை கருதப்படுகிறது. எனவே இரத்தம் சிந்தி அநேகர் மாய்ந்து போனார்கள், மரணத்தை சந்தித்தார்கள். இந்த காலகட்டங்களே 2 குழுவாக ஜனக்கூட்டம் இருந்தாங்க. ஒரு ஜனக்கூட்டம் எப்படியாவது உலகத்தில் நம்ம உயிரோடு இருந்தால் போதும் என்று சொல்லிட்டு பாவத்தை செய்வதற்காக துணிந்தாங்க. இன்னொரு கூட்டம் என்ன செய்தது என்று சொல்லலாம் பார்க்கும்போது உயிரே போனாலும் கிறிஸ்துவுக்காக உண்மையாய் நிற்கிறவர்களாக இருந்தார்கள். எனவே அதிகாரம் படைத்தவன் சபை மேலே அவன் வீற்றிருந்தாலும் அவன் கையில் இருக்கிற பட்டயத்திற்கு பயப்படாமல் உயிரித்த ஒரு கூட்டமும் அந்த நாளிலே இருக்கிறது. எனவே யுக நெடுகிலும் நாம் பார்க்கும்போது ஆண்டவருடைய வார்த்தையை எப்படியாவது நிர்மூலமாக்க வேண்டும் என்று சொல்லி சாத்தான் முயற்சி செய்து கொண்டே வருகிறான். ஆனால் தேவனாகிய கர்த்தர் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு சின்ன வெளிச்சத்தையாவது அவருக்கென்று அவர் தெரிந்து கொண்டு வைக்கிறார். எனவே இந்த 2வது முத்திரையின் காலத்திலே நாம் பார்க்கும்போது பட்டயத்தால் கொல்லுகிறவனாக அவன் புறப்பட்டு வந்தாலும், சமாதானத்தை சபை இழந்து போனாலும், அந்த இடத்திலையும் கிறிஸ்துவுக்கென்று ஒரு கூட்டம் தனியாக இருக்கிறது. தேவ ஜனமே, நம்முடைய மனதிலே இன்னைக்கு நாம் பெற்றிருக்கிற இந்த பாடத்தில் சமாதானத்தை இழந்த சூழ்நிலையிலும்
ஒருவேளை பட்டயம் நம்மிடத்தில் இறங்கி வந்த போதிலும் கிறிஸ்துவுக்காக நிற்கிறவர்களாக நாம் இருக்கிறோமா? இன்றைக்கு நாம் 3ஆம் முத்திரையும் நாம் சேர்த்து நாம் படிக்க இருக்கிறோம். 6வது அதிகாரம் 5, 6 ஆகிய வசனங்களை நாம் பார்ப்போம். வேதம் சொல்லுகிறது, அவர் 3ஆம் முத்திரையை உடைத்த போது 3ஆம் ஜீவனானது நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு கருப்பு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவன் ஒரு தராசை தன் கையிலே பிடித்திருந்தான். கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. கருப்பு குதிரை சரி, மேலே ஒருத்தர் ஏறி இருக்கிறாரு, ஆனால் கையில் ஒரு தராசு இருந்ததாக வேதம் சொல்லுகிறது. 6வது வசனம், அப்பொழுது ஒரு பணத்துக்கு 1 படி கோதுமை என்றும் ஒரு பணத்துக்கு 3 படி வார்கோதுமை என்றும் எண்ணெயையும் திராட்சை ரசத்தையும் சேதப்படுத்தாதே என்று 4 ஜீவன்களின் மத்தியிலிருந்து உண்டான சத்தத்தை கேட்டேன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல இந்த 6வது வசனம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான வசனம். ஒரு பணத்துக்கு 1 படி கோதுமை வாங்கிடலாம், இன்னொரு பணத்துக்கு 3 படி வார்கோதுமை வாங்கிடலாம். ஆனால் 2 மட்டும் ஒன்றுமே செய்ய முடியாது. அது என்ன 2? எண்ணெய், திராட்சை ரசம். அதை எந்த சேதமும் படுத்த முடியாது. அதை குறித்து தான் இந்த பாடத்தில் நம்ம படிக்க இருக்கிறோம். சரி, இந்த காட்சியை நம்முடைய கண்களுக்கு முன்பதாக நாம் பார்ப்போம். 3வது முத்திரை என்ன சொல்லியிருக்கிறது? கருப்பு நிற குதிரை, சரி, அதன் மேல் ஒருவன் ஏறி இருக்கிறான், சரி, அவன் கையில் ஒரு தராசு இருக்கிறது, அதிகாரம் படைத்தவன் கையிலே ஒரு தராசு இருக்கிறது, சரி, ஒரு பணத்திற்கு 1 படி கோதுமை, இன்னொரு பணத்திற்கு 3 படி வார்கோதுமை எண்ணெயும் என்று சொல்லி எண்ணெயும் திராட்சை ரசமும் சேதப்படுத்தக்கூடாது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சரி, இந்த கருப்பு நிற குதிரை என்றால் என்ன? கருமை என்றால் என்ன? வாட் இஸ் பிளாக் இன் பைபிள்? பிளாக் கருப்பு, தூய்மை கெடா, சரி, இருள். சரி, பைபிளில் என்ன சொல்லுது? நமக்கு வேதத்தில் நம்ம பார்ப்போம். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். பைபிள் சொல்லியிருக்கிறது, அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கருப்பு நிற குதிரை எதை சொல்லுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கும்போது இருளை சுட்டி காட்டுகிறது. இருள் எதற்கான அடையாளமாக இருக்கிறது என்று நாம் பார்க்கும்போது ஏறக்குறைய விசுவாசம் என்ன செஞ்சிருச்சு? செத்து போச்சு. முதல்ல தூய்மையாக இருந்துச்சு, அப்புறம் இரத்தக்கரை படிந்ததாக இருந்துச்சு, இப்போ பார்க்கும்போது முழுவதுமாக இருளில் தள்ளப்பட்டதாக இருக்கிறது. எனவே இந்த இருளில் இருக்கக்கூடிய இந்த சத்தியத்தோடு அல்லது தவறான போதகத்தோடு ஜனங்கள் எல்லாம் என்ன செய்கிறாங்கன்னு சொல்லலாம் பார்க்கும்போது பிணைக்கப்படுகிறவர்களாக இருக்கிறாங்க. இவர்கள் பிணைக்கப்படும் காலத்திலே நீதிக்கும் அநீதிக்கும் உள்ள சம்மதத்தை தெரியாமலும் ஒளிக்கும் இருளுக்கும் உள்ள வித்தியாசத்தை தெரியாமலும் சபை இருண்ட காலங்களை சந்திக்கிறதாக இருக்கிறது. இருட்டான நாட்களை சந்திக்கிறது. எபேசியரின் நிருபம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம். வேதம் சொல்லுகிறது, ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் மட்டுமல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அப்ப இந்த உலகத்தில் அந்தகாரங்களோடும் இருளோடும் இருளில் இருக்கிற அந்த அசுத்தத்தோடும் அல்லது அசத்தியத்தில் இருப்பவர்களோடும் நமக்கு போராட்டம் உண்டு என்பதை நமக்கு வேதம் சுட்டி காட்டுகிறது. கருப்பு நிற குதிரை இருண்ட நிலைமையை சுட்டி காட்டுகிறது. சபை ஒரு இருண்ட நிலைமைக்குள்ளாக கடந்து செல்கிறது. சரி, அவன் கையில் என்ன ஏறி இருந்தவன் அதிகாரத்தை படைத்தவன், அவன் கையில் என்ன இருக்கிறது என்று சொல்லலாம் பார்க்கும்போது ரெண்டாவதாக நம்ம பார்க்கக்கூடியது அவன் கையில் தராசு இருந்தது. இந்த தராசு எங்கே பயன்படுத்தப்படும்? எங்கே பயன்படுத்தப்படும்? வியாபார ஸ்தலங்களில் இது பயன்படுத்தப்படும். இந்த தராசு எடை பார்ப்பதற்காக இது பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு கருவி, கமர்ஷியல் பர்பஸ் ப்ராடக்ட். வேதாகமத்திலே தராசு எதற்காக பயன்படுத்தப்படும் என்று சொல்ல பார்க்கும்போது நியாய தீர்ப்புக்காக பயன்படுத்தப்படும். எங்கே பயன்படுத்தப்பட்டுச்சு? தானியேலின் புத்தகத்தில் ஒரு சம்பவம் நடக்குது. சரியா? நாட்கள் என்ன செய்யப்பட்டது? தராசிலே நெருக்கப்பட்டது என்று சொல்லி தானியேல் ராஜாவுக்கு ஆண்டவரிடத்திலிருந்து தரிசனத்தை பற்றி அவர் விளக்கம் கொடுப்பார். அப்போ இந்த தராசை பற்றி நமக்கு வேதம் சொல்லக்கூடிய காரியம் என்ன?
சரியா? தராசுன்னு சொல்லி எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் கள்ள தராசுன்னு ஒன்று இருக்குது. சரியா? பைபிள் ஒரு வசனம் படிக்கிறோம், கள்ள தராசு கர்த்தருக்கு அருவருப்பானவைகள் என்று சொல்லி நம்ம படிக்கணும். சரி, இந்த தராசு என்ன தராசு இது? மீகாவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஆமோஸ் 8ஆம் அதிகாரத்தை நம்ம படிச்சுட்டு வருவோம். ஆமோஸ் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், தேசத்தில் சிறுமைப்பட்டவர்களை ஒழிய பண்ண எளியவர்களை விழுங்கி நாங்கள் மரக்காலை குறைத்து சேக்கல் நிறைய அதிகமாக்கி கள்ளத்தராசினால் வஞ்சித்து தரித்திரரை பணத்துக்கும் எளியவரை ஒரு ஜோடு பாதரட்சைக்கும் கொள்ளும்படிக்கு தானியத்தின் பதரை விற்கும்படிக்கும் நாங்கள் தவசம் விற்கத்தக்கதாக மாத பிறப்பும் நாங்கள் தானியத்தின் பண்டசாலைகளை திறக்கத்தக்கதாக ஓய்வு நாளும் எப்போது முடியும் என்று சொல்லுகிறவர்களே இதை கேளுங்கள். சரி, இங்கே பார்க்கக்கூடிய இந்த தராசு எதை சுட்டி காட்டுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, ஜனங்களை வறுமைக்கு உட்படுத்தக்கூடிய அவர்களுடைய நெருக்கடியான சூழ்ச்சிகளை சுட்டி காட்டுகிறது. அநியாயமான வியாபாரத்தை செய்தார்கள். தாழ்வான நிலைமையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அநியாயம் தொடர்ந்து இழைத்து கொண்டே இருந்தார்கள். இருளடைந்த காலங்களிலே தேவ ஜனங்களுக்கு எங்கேயாவது நீதி இருக்குமான்னு சொல்ல பார்க்கும்போது எங்கேயுமே இல்லாத அளவுக்கு திக்கற்றவர்களையும் விதவைகளையும் எவ்வளவுக்கு எவ்வளவு நெருக்கடிக்குள்ளாக தள்ள முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நெருக்கடிக்குள்ளாக அவர்கள் தள்ளினார்கள். அநியாயம் வளர தொடங்கினது. எனவே தேவனாகிய கர்த்தருடைய பார்வையிலே இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. எப்பன்னு சொல்ல பார்க்கும்போது 3ஆம் நூற்றாண்டு காலத்தில் இது சம்பவிக்கிறதாக இருக்கிறது. எனவே இந்த காலகட்டங்களே கபடங்களும் வஞ்சனைகளும் சூழ்ச்சி நிறைந்தவர்களே அதிகாரத்தில் இருந்தவர்களாக இருந்தார்கள். இப்போ பாருங்க எப்படிப்பட்ட ஒரு நிலையை சபை கடந்து வருகிறது என்று சொல்லி. மீகாவின் புத்தகத்துக்கு நம்ம கடந்து செல்வோம். 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நாம் பார்ப்போம். வேதம் சொல்லுகிறது பாருங்க, துன்மார்க்கனுடைய வீட்டிலே துன்மார்க்கத்தினால் சம்பாதித்த பொக்கிஷங்களும் அருவருக்கப்பட்டதாக குறைந்த மரக்காலும் இன்னமும் இருக்கிறதல்லவோ. 11ஆம் வசனம் சொல்லுங்க, கள்ளத்தராசும் கள்ள படி கற்களும் உள்ள பையும் இருக்கும்போது அவர்களை சுத்தம் உள்ளவர்கள் என்று எண்ணுவேனோ. அவர்களில் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் கொடுமையால் நிறைந்திருக்கிறார்கள். அவர்கள் வாசமாய் இருக்கிறவர்கள் பொய் பேசுகிறார்கள். அவர்கள் வாயிலுள்ள நாவு எப்படி இருக்கிறதா? கபடுள்ளதாக இருக்கிறது. இப்போ இருண்ட காலங்களில் பெரும்பாலும் நடந்தது என்னன்னு சொல்லலாம் பார்க்கும்போது, கபடங்களும் வஞ்சனைகளும் தலைவிரித்து ஆடுகிறதாக இருந்தது. ஒரு பணத்திற்கு எவ்வளோ கோதுமைன்னு சொன்னாங்க? ஒரு படி கோதுமை. அந்த காலத்தில் பார்த்தோன்னா இட் இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ், அநியாயமான விலை. இன்றைக்கும் சில இடங்களில் சில பொருட்களை நாம் விலை விசாரிக்கும் போது கேட்டவுடனே நம்ம என்ன சொல்லுவோம்? எப்பயுமே வாங்குறவங்க என்ன சொல்லுவாங்க? ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குதுங்க ஐயா, வாங்குறவங்க அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் இங்கே பார்க்கும்போது அன்னைக்கே ஒரு பணத்திற்கு ஒரு படி கோதுமையும் ஒரு பணத்திற்கு 3 வார் கோதுமையும் அவர்கள் விற்று அவர்கள் அநியாயமாய் சம்பாதித்து வந்தார்கள். இதெல்லாம் சரியாக நிறுக்கவும் படவில்லை. சரியா? கள்ள தராசை வைத்து அவர்கள் இதனை செய்து கொண்டிருந்தார்கள். கோதுமையையும் வார் கோதுமையும் அவர்கள் அநியாயமாய் அளந்து கொடுக்கிறவர்களாக காணப்பட்டார்கள். இந்த நாளில் என்னாச்சு? இந்த இருண்ட காலங்களில் ஜனங்கள் வறுமையினாலும் பஞ்சத்தினாலும் தவிக்க ஆரம்பித்தார்கள். சரியா? அதிகாரத்தில் இருக்கிறவங்க துஷ்பிரயோகம் செய்து கொண்டிருந்த நாட்களில் ஜனங்கள் வறுமையினால தத்தளிக்க ஆரம்பித்தாங்க. பஞ்சம் தலைவிரித்து ஆட ஆரம்பித்தது. சபையை இருளுக்குள்ளாக கொண்டு செல்வதிலே சாத்தான் இப்படி ஒரு முயற்சியை எடுத்த போது இதில் பெரிதும் ஒரு பங்கை வகித்து அநேக இடத்தை அசைத்தவனாக காணப்பட்டான். வியாபாரமானது கோதுமைக்கு, அந்த வியாபாரத்தினாலே கோதுமைக்கு பஞ்சம் ஏற்பட்டது. 4வது நூற்றாண்டு காலங்களே கான்ஸ்டன்டைன் கள்ளத்தனமாக அநேகரை கிறிஸ்தவத்திற்குள்ளாக அவன் வழி நடத்துகிறான். அவனால் வழிநடத்தப்பட்ட எல்லாருமே கள்ள போதனைகளை செய்வதற்கு அவர்கள் வேத வசனத்தை தவறான திசையில் எடுத்து சுமந்து செல்கிறவர்களாக இருந்தார்கள். இந்த காலத்தில் தான், இந்த இருண்ட காலத்தில் தான் வேத வசனத்திற்கு எதிராக துரோகம் சம்பவித்தது. நமக்கு கோதுமை நம்ம படிக்கணும்ல, கோதுமை எதை குறிக்கிறது?
கோதுமை எதை குறிக்கிறது? கோதுமை விதை தேவனுடைய வசனத்தை குறிக்கிறது. இன்னொரு பக்கம் கோதுமை யாரை குறிக்கிறது? நம்மையும் குறிக்கிறது, தேவனுடைய ஜனத்தையும் குறிக்கிறது. சரியா? அப்போ இந்த காலகட்டங்களில் கோதுமையும் என்ன செய்யப்படுது? அநியாயமாய் விற்கப்படுது. நல்ல கோதுமைன்னு சொல்ல முடியாது, அது உண்மையான மெய்யான சத்தியத்தை அல்லது மாயையான போதகத்திற்குள்ளாக உள்ள கொண்டு வந்து அதை அசூசிப்படுத்தி அநியாயமாய் அதை வியாபாரம் செய்கிறார்கள். அநியாயமாய் விலை போகிறதாக அசத்தியங்கள் பூமியினுடைய எல்லைகளுக்கு கடந்து செல்ல ஆரம்பித்தது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இது ஒரு பெரிய வஞ்சனையாக இது அமைந்தது. ஃபால்ஸ் வர்ஷிப்ஸ், விக்கிரக ஆராதனைகள் எல்லாம் இந்த காலங்களே சம்பவித்தது. பாதிரியார்கள் பதவிக்காக சத்தியத்தை விற்று போட்டார்கள். நல்லா பார்த்துக்கணும், இருண்ட காலத்தில் பாதிரியார்கள் செய்தது பதவி கிடைக்கும், உயர்வு கிடைக்கும் என்பதற்காக சத்தியத்தை விற்று போடுகிறவர்களாக அவர்கள் வந்தார்கள். அநியாயமாய் தேவ வசனத்தினுடைய சத்தியத்தை அவர்கள் மறைத்து வைத்தார்கள். வேத வசனம் விசுவாசிகள் எல்லாருக்குமே கொடுக்கப்படக்கூடாது என்று சொல்லி சட்டம் போட்டாங்க. வேதம் என்பது ஆலயத்தில் மட்டும்தான் இருக்கணும், பாதிரியார் மட்டும்தான் வாசிக்கணும் என்று சொல்லி சட்டம் போட்டு வேதாகமத்தை வெளிச்சத்தில் இல்லாமல் இருளுக்குள்ளாக கொண்டு வந்து அதை பூட்டி வைத்தார்கள். சத்தியத்தை அவர்கள் மறைத்து வைத்தார்கள். ஆனால் இந்த வசனத்தில் நம்ம ஒன்று படிச்சிருந்தோம், எண்ணெயும் திராட்சரசமும் என்ன ஆகலை? சேதப்படலை என்று சொல்லி நம்ம படிச்சிருந்தோம். 104 சங்கீதம் 14 வசனத்தை 15 வசனத்தை நாம் பார்ப்போம். வேதம் என்ன சொல்லுது? மனுஷருடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும் திராட்சரசத்தையும் அவனுக்கு முகக்கலையை உண்டு பண்ணும் எண்ணெயையும் மனுஷனுடைய இருதயத்தை ஆதரிக்கும் ஆகாரத்தையும் விளைவிக்கிறார் என்று சொல்லி நாம் பரிசுத்த வேதத்திலே நாம் பார்க்கிறோம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற அந்த எண்ணெய், திராட்சரசம் என்ன என்று சொல்லி நம்ம படித்து நாம் நிறைவு செய்கிறவர்களாக நம்ம இருக்க போகிறோம். இந்த எண்ணெயும் திராட்சரசமும் கிறிஸ்துவின் மீட்பாக இருக்கிறது. சரியா? உதாரணத்துக்கு திராட்சரசம் எதை சுட்டி காட்டுகிறது? புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்துவினுடைய இரத்தத்தை சுட்டி காட்டுகிறதாக இருக்கிறது. சரியா? அப்ப அதிகாரத்தில் இருக்கிறவங்க சபையில் இருக்கிற எதை வேணுமானாலும் அவங்க கையகப்படுத்திக்கலாம். ஆனா தேவனுடைய இரத்தத்தை அவங்களால என்ன செய்ய முடியாது? கையகப்படுத்தவே முடியாது. அந்த இரத்தத்தை அவங்க கையகப்படுத்தாதனால கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்பை அடைந்த ஒரு கூட்டம் அப்ப இருக்கிறாங்க. என்ன எதை சுட்டி காட்டுகிறது? மத்தேயு சுவிசேஷம் 25 அதிகாரம் முதல் 12 வசனத்தை படிக்கிறோம். 10 கன்னிகளை பற்றின உவமையில் 5 பேர் போதுமான அளவுக்கு எண்ணெய் எடுத்துட்டு போறாங்க. எண்ணெய் எதை சுட்டி காட்டுகிறது? பரிசுத்த ஆவியானவர். சரியா? அப்ப 2 காரியத்தை மட்டும் இந்த அதிகாரத்தில் இருக்கவங்களால செய்ய முடியல. என்னன்னு சொல்லலாம் பாரும்போது, தேவனுடைய இரத்தத்தின் மீட்பின் செய்தியை இவங்களால என்ன செய்ய முடியல? மறைக்க முடியல. ஒன்று, வல்லமையான பரிசுத்த ஆவியானுடைய கிரியையை இவங்களால என்ன செய்ய முடியல? எடுத்து போட முடியல. இது ரெண்டும் இந்த பூமியிலே செயல்படுகிறதாக இருக்கிறது. உள்ளத்தில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை இந்த போலியான சபையால் ஒன்றுமே கட்டுப்படுத்த முடியவில்லை. எனவே மனுஷர்களுடைய உள்ளத்தில் மாற்றத்தை செய்வதற்காக பரிசுத்த ஆவியானவர் ஏதோ ஒரு முயற்சி எடுத்துக்கொண்டு தான் இருக்கிறார். அந்த திராட்சை ரசத்தை பார்க்கும்போது ஜனங்களுக்கு ஏதோ ஒரு புறத்திலே கிறிஸ்து எனக்காக மரித்திருக்கிறார் என்ற மீட்பின் அனுபவங்களுக்குள்ளாக ஜனங்கள் ஏதோ ஒரு காலங்களே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொண்டுதான் இருந்தார்கள். இன்னைக்கு நம்ம என்ன தீர்மானம் எடுக்க போகிறோம்? இந்த 2 முத்திரையின் காலத்திலே பார்க்கும்போது வெளிப்புறமாக எந்த மாற்றமும் பெரிதாக தோன்றவில்லை. கிறிஸ்தவர்களுக்கு பார்க்கும்போது உள்ளுக்குள்ள பாவம் இருக்குது, உள்ளுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இல்லாம இருக்கிறாங்க. நம்மளுடைய இருதயத்திற்குள்ளாக கிறிஸ்து இருக்க வேண்டும். கிறிஸ்து இருக்க வேண்டும். வேதத்தில் ஒரு வசனத்தை நம்ம படிக்கிறோம் அல்லவா? இதோ வாசல் படியில் நின்று நான் தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு அவன் திறந்தாய், ஆனால் நான் என்ன செய்வேன்? நம்ம கூட வந்து அவர் பிரவேசித்து நம்ம கூட போஜனம் பண்ணுகிறவராக இருப்பார். உங்களுடைய இருதயத்தின் வாசல் கதவை அவர் தட்டி கொண்டிருக்கிறார். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இன்னைக்கு என்ன நிலைமையில் இருக்கிறது? அது ஒருவேளை இரத்த கரை படிந்த விசுவாசமாக இருக்கிறதா?
அல்லது இருளடைந்த விசுவாசமாக இருக்கிறதா? இன்னொரு புறத்திலே சமாதானத்தை எடுக்கும் ஆவியை உடையவர்களாக நம்ம இருக்கிறோமா? அல்லது சமாதானத்தை கொண்டு வரக்கூடிய ஆவியை உடையவர்களாக நம்ம இருக்கிறோமா? அது மட்டுமல்லாமல் பரிசுத்த ஆவியின் பலத்தை பெறும்போது கிறிஸ்துவின் இரத்தத்தின் மீட்பை அடைந்தோம் என்று சொல்லி கிறிஸ்துவை உயர்த்துகிறவர்களாக நாம் இருக்க போகிறோமா? அல்லது கிறிஸ்துவை புறம்பே தள்ளினவர்களாக நாம் இருக்க போகிறோமா? தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சிந்தித்து பார்க்கும் வேளையிலே பரலோகத்தின் தேவன் இன்றைக்கும் நமக்காக நினைப்பூட்டி வைத்திருப்பது, நாம் இந்த சபை, இப்போது இருக்கக்கூடிய சபை, கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட சபை, கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்பை நமக்கும் அருள முடியும் என்ற நம்பிக்கையை போதிக்கிற ஒரு சபை. பரிசுத்த ஆவியின் வல்லமையை அன்றைக்குமே ஒருவராலும் கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் இந்த சபைக்கு ஆண்டவர் அந்த பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையை பிரதியாய் கொடுத்திருக்கிறார். தேவ ஜனமே, அவருடைய வருகை நமக்கு சீக்கிரமாய் இருக்கிறதுனாலே தேவ ஆவியினால் நாம் நடத்தப்பட்டு அவருடைய இரத்தத்தின் செய்தியை நாம் பூமி எங்கும் நாம் சுமந்து செல்வோம். சத்தியம் சமரசம் ஆகாதபடிக்கு உலகத்திலே மெய்யாய் சொல்லப்பட வேண்டிய சத்தியம் மெய்யாய் பூமியினுடைய எல்லைகளுக்கு கடன் செல்லும் போது ராஜ்யத்தின் சுவிசேஷம் பூலோகம் எங்கிலும் சாட்சியாக அறிவிக்கப்படும். அப்பொழுது உலகத்தின் முடிவு வரும் என்று சொல்லியிருக்கிற வேத வசனத்தின் போல உலகத்தின் முடிவுக்காக இன்றைக்கு நீங்களும் நானும் அந்த காலத்தில் இருந்த விசுவாசிகளைப் போல சத்தியத்தை பாதுகாப்போம், எல்லைகளுக்கு கொண்டு செல்வோம். தேவன் நம்மோடு இருப்பாராக. ஆமென். எங்கள் கண்மலையும் எங்கள் மீட்பருமாய் இருக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் நாங்கள் அமர்ந்திருந்த நிமிஷங்களில் நீர் எங்களுக்கு கொடுத்த செய்திக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் நாட்களிலே நாங்கள் எவ்விதமான விசுவாசத்தை உடையவர்களாக இருப்போம் என்று நீர் அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே, ஒருவேளை நாங்கள் தவறான திசைகளில் நாங்கள் கடந்து செல்வோம் என்று சொன்னால் நீர் சீக்கிரம் வாரும். எங்களுடைய இருதயத்திலே உம்முடைய ஆவியானவர் பிரசன்னமாக இருக்கட்டும். உம்முடைய இரத்தத்தின் மீட்பை அடைந்த நாங்கள் உம்முடைய ராஜ்யத்தின் வருகைக்காக நாங்கள் ஆயத்தப்படும் ஒரு கூட்டமாக எங்களை மாற்றுவதற்கு உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவரீர், இந்த நாளிலும் இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் பரலோகத்தின் தேவன் நீர் ஆசீர்வதியும். உம்முடைய கரமும் உம்முடைய பிரசன்னமும் அவர்களோடு என்றைக்கும் இருந்துள்ளபடியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக இந்த நாளும் சுகவீனத்தோடு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற மிஸ்டர் கோம்ஸ் அவர்களுக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தாமே அவருடைய பலவீனத்தில் இருந்து உம்முடைய பலனை நீர் அவர்களுக்கு கொடுத்து உம்முடைய பூரண கிருபைகளினாலே நீர் அவர்களை நல்ல சொஸ்தமடைய செய்து மீண்டுமாக இந்த ஆலயத்திற்கு மகிழ்ச்சியோடு கடந்து வருவதற்கு தேவரீருடைய கிருபையும் ஒத்தாசையும் அவர்களோடு நெருங்கி இருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இன்னும் அதை போல சுகவீனமாக இருக்கக்கூடிய பிள்ளைகள் எங்கள் மத்தியிலே உண்டு. இந்த இயற்கையின் சூழ்நிலை நிமித்தமாக சில பிள்ளைகளுக்கு சீதோஷ்ண நிலைமையும் ஏற்பட்டிருக்கிறது. பரலோகத்தின் தேவன் தாமே அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு இரக்கம் பாராட்டி உம்முடைய தயவினாலே உம்முடைய வார்த்தையினாலும் அவர்களை சீக்கிரம் சொஸ்தமடைய செய்து நல்ல சுகத்தினாலும் நல்ல மன மகிழ்ச்சினாலும் நாளை தினத்தின் ஓய்வு நாள் ஆராதனையிலே நீர் அவளை வழிநடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பின் தேவகரம் எங்களோடு இருக்கட்டும். உம்முடைய பிரசன்னம் எங்களை மூடி மறைக்கட்டும். உம்முடைய நாமத்திற்கே நாங்கள் மகிமை உண்டாக்குவதற்கு ஏதுவாக எங்களுடைய வாழ்வை உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து கடன் செல்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல தகப்பனே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் அன்பும் பிதாவானுடைய வழிநடத்துதலும் பரிசுத்த ஆவியானுடைய பிரசனமும் தேவ தூதருடைய பாதுகாவலும் விசேஷமாக இந்த நாளின் தொழுகையில் பங்கு பெற்ற பிள்ளைகளோடும் மற்றும் சுகவீனமாய் இருக்கிற பிள்ளைகளோடும் இன்றும் என்றும் சதா சர்வ காலமும் இருப்பதாக. ஆமென்.